பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க எல்லாருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் பேசும்படியாக விரும்புகிற ஜீவனுள்ள வார்த்தை சங்கீதம் 119:18 அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Lord, blessed to see the goodness in the word of God அப்படின்னு சொல்லி இங்கே அருமையாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, இப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்ப்பதற்கு என்னை ஆசீர்வதித்து என்னுடைய கண்களை திறந்தருளும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. சரீர பிரகாரமான கண்கள் மூடிக்கொண்டு நீங்கள் நான் நடப்போம். என்ன நடக்கும்? மூட்டிக்கிட்டு தான் நிற்போம் இல்லை? ஆமாம். அதை விட நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது எது தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள். அந்த ஆவிக்குரிய கண்கள் ஆமாம் பலன் கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை முன்னெடுக்க நிறைவேற்ற வேண்டுமே. ஆனால் அது கர்த்தருடைய வேத வசனங்களை உற்று கவனிக்க வேண்டும் என்பதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஆமாம். அதை உணர்த்தும் மனமாக பவுல் அப்போஸ்தலருக்கு எழுதும் பொழுது அருமையாக எழுதுகிறார். அப்போஸ்தலர் 26 18 வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தின் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, வசனம் நமக்குள்ளே வந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு எழுச்சி அடையும். எழுச்சி அடைமையானால் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு என்கிற சத்தியத்தை நீங்கள் நானும் கொண்டு செல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டுமே. ஆனால் வசனத்தில் வேரூன்றணும். வசனத்தில் வேரூன்றுமே ஆனால் ஆமாம் நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 92 வசனம் என்று நான் நம்புகிறேன். அந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது. உம்முடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்குமே, ஆனால் என் துக்கத்திலே நான் மடிந்து போயிருப்பேன். வசனம் இல்லைன்னா ஆவிக்குரிய மனிதன் செத்து போய் விடுவான். நமக்கு மரணம் மட்டுமே மிஞ்சும். ஆகவே தன் தாவீது ராஜா சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அநேகமாயிரம் பொன் வெளியே பார்க்கணும் விளம்பின வேதம் எனக்கு நலம் என்று சொல்லி சொல்லுகிறார். சங்கீதம் 119 105 வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாயும் இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதிசயங்களை கண்டுகொள்ள வேண்டுமே. ஆனால் வசனத்தை பார்க்குற அறிவு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும். அப்பாவிடத்தில் கேட்போமா? கேட்கிற பட்சத்தில் நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை கண்டுகொள்வதற்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி வேதம் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது. Lord, open our eyes to see the miracles in the Bible. வேதத்தில் உள்ள அதிசயங்களை, மகத்துவங்களை கண்டுகொண்டு அது எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் பலப்பட்டு மற்றவர்களை இந்த விசுவாசத்தில் நடத்துவதற்கு வேத வசனம் ஒன்றே எங்களுக்கு ஆமென் போதுமானதாக இருக்கிறதப்பா. இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானித்து பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இணைந்திருக்கிற பிள்ளைகளை, இணைந்திருக்க தேவ பிள்ளைகளை அவ்வண்ணமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிறபடி நான் நன்றி. ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.